ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இனி வந்து ஓடிஐ மேட்சஸ்ல ஆடுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்க போகுது அப்படின்னு நிறைய தகவல்கள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அது சம்பந்தமா தான் மிஸ்டர் பட்டாபி சார் கிட்ட நம்ம கேட்க போறோம், பேச போறோம். சார், அந்த நியூஸஸ் எல்லாம் பாத்தீங்களா? ஸ்பெகுலேஷன்ஸ் அது எப்படி ஸ்பெகுலேஷன்ஸா? எப்படி பார்க்காம இருக்க முடியும்? எல்லாம் ஸ்பெகுலேஷன். நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம ஸ்கிரீன்ல வந்துனே தான் இருக்குது அடிக்கடி நிறைய ஸ்பெகுலேஷன். ஐபாசிஸ் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக் டூர் ஆஃப் இங்கிலாந்து நம்ம இன்னும் வின் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹானரபிள் ஃபைட்டிங் டிரா எல்லாருமே 3-1 அது இதுன்னு எழுதிட்டாங்க தீர்ப்பை. பட் சூப்பரா அந்த கம்பேக், லாஸ்ட் 2 டெஸ்ட் மேட்சஸ் கம்பேக் நம்ம ஏற்கனவே 2-3 ஷோல பேசிட்டோம். ஸோ அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா பப்ளிக் கெனாட் வெயிட். அடுத்த மேட்ச் எப்போன்ற மாதிரி தே கெனாட் வெயிட். அவ்வளோ ஈகர் எந்தூசியாசம்ல கிரிக்கெட் வந்து அந்த அளவுக்கு பேட்டர்னேஜ் இருக்குது. போதாத்துக்கு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆயிட்டு இப்போ T20 போகுது ஏஷியா கப்புக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல இந்தியன்ஸ் டயர்டா இருக்காங்க, டிராவல் பண்ணிட்டாங்க. ஐபிஎல் அப்புறம் ஹெக்டிக் ஷெட்யூல்னால இந்தியன் போர்டு கன்சிட் பண்ணிட்டு அந்த பங்களாதேஷ் சீரீஸை கொஞ்சம் நெக்ஸ்ட் இயருக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ல கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்குது. லேக் ஆஃப் கிரிக்கெட்னால கொஞ்சம் ஸ்பெகுலேஷன்லாம் கொஞ்சம் பத்தி நெறியுதுன்னு நினைக்கிறேன் ஜென்ரலா ஸ்பீக்கிங். ஸோ அந்த கான்டெக்ட்ல தான் நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ரூமர் மில்ஸ் இருக்குது, ஓவர் டைம் ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க ரூமர் மில்ஸ். ஸோ எதுவுமே அழுத்தம் திருத்தமா தெரியாது. பட் நெருப்பு இல்லைன்னா புகையாதுன்ற மாதிரி கொஞ்சம் ஏதோ விஷயம் இருக்குது. டெஃபினட்டா ஏதோ கசிஞ்சிருக்குது. போதாத்துக்கு பாத்தீங்கன்னா ஏஷியா கப் கூட முன்னாடி எல்லாம் ஒரு 4-5-6 years ago they used to play one day ஃபார்மேட்ல ஆடுவாங்க. இப்போ T20 வேர்ல்ட் கப் வரதுனால எம்பசிஸ் இஸ் ஆன் T20 கிரிக்கெட். இந்தியன் போர்டு ஷெட்யூலிங் பாத்தீங்கன்னா நிறைய T20 தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம ஆஸ்திரேலியா கூட போயிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு எம்பார்க் பண்ணிட்டு போயிட்டு ஒரு T20யும் 3-4 ஒன் டே கோசரம் போயிட்டு வர போறோம். ஸோ அது புட்ஸ் இன் டு கான்டெக்ட். இப்போ கூட பாத்தீங்கன்னா லேட்லி ஆஸ்திரேலியா நிறைய இன்வெஸ்ட் பண்ணி டைம் T20 ஆடினே இருக்கான். 9 minutes in a row ஏதோ சாக்அப் பண்ணியிருக்கான். ஸோ அவன் கேபினெட்ல அது பேரனா இருக்குது. ஸோ கான்டெக்ட்ல சொல்றேன், எல்லாருமே T20 மோடுக்கு ஸ்லோவா ஸ்விட்ச் ஆன் ஆயிட்டாங்கன்னு சொல்றேன். சார், நேத்தி அந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்சஸ்ல கூட பால்ல இருந்து 6 ஆரம்பிச்சு எங்கேயோ முடிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா. சரி சார், இப்போ ரோஹித் சர்மாவுக்கு வந்து இந்த கால் வந்து ஹார்ஷா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா சார்? ஏன்னா he done a great job in the last 2 years. பட் ஆனா இப்போ அவரோட கேப்டன்சியையும் பறிச்சுட்டு, அதாவது ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட்ல அவங்களே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபார்மேட்ல அவங்களுடைய எப்படி சொல்றது, இவங்கதான் பிடுங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஓடிஐயும் வந்து ஒரு புது ஜென் ஆஃப் டீமை வச்சு கொண்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் போது அது ஒரு வகையில நல்லதுன்னு பார்த்தாலும், பட் ரோஹித் சர்மாவோட லெகசி இந்த மாதிரி நிறைய அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல சார்? ஆமா, கண்டிப்பா ரோஹித் சர்மாவை இக்னோரே பண்ண முடியாது. பர்டிகுலர்லி லேட்லி பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்லயே அவரை இக்னோர் பண்ண முடியாத மாதிரி மார் 5 நல்லா அடாப்ட் பண்ணி டெஸ்ட்லயே அவர் கொஞ்சம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அவுட்புட் வந்து சூப்பர் ஆயிடுச்சு. ஸோ இன் கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா T20லயும் ஒன் டேலையும் ஜாம்பவான் பிளேயர் தான், சந்தேகமே கிடையாது. 19 வேர்ல்ட் கப் எப்போ பார்த்தாலும் பேசுறோம், அவரோட ஹை வாட்டர் மார்க் அது. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ்லயும் நல்லா ஆடிடுறார், பிக் அக்கேஷன் பிளேயர். ஸோ அவரு என்ன கொஸ்டின் மார்க் இருக்குன்னா மேபி 38 இன்னும் ப்ராப்ளி 6 months டவுன் த லைன் இல்லை 18 months டவுன் த லைன்ல வேர்ல்ட் கப் வரைச்ச அவரு ப்ராப்ளி க்ளோஸ் டு 40 than 39 இருப்பார். ஸோ அந்த மாதிரி கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா அவர் பாடி எப்படி ஷேப் அப் ஆக போகுது. நேச்சுரலி இஸ் நாட் என்டோர்ட் வித் அத்லெட்டிக் பாடி ஆர் விராட் கோலி மாதிரி ஃபிட்னஸ் ஷார்ப்பா அஜைலா இல்லை. பட் கிரிக்கெட் ஃபிட்னஸ்ன்றது இருக்கு. மைண்டை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு நிறைய மும்பை பிளேயர்ஸ் அப்படிதான் நிறைய இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க பிசிக்கல் ட்ரைனிங்ல. நார்த் ஜோன் பிளேயர்ஸ் தான் ஜென்ரலா இன்வெஸ்ட் பண்ணி பாடியை ஷார்ப்பனா வச்சுப்பாங்க. கபில் தேவ் அந்த மாதிரி கேரக்டர்ஸ். இன்னைக்கு விராட் கோலி ஒரு பிரைம் எக்ஸாம்பிள். வெஸ்ட்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா வெங்சார்கரோ கவாஸ்கரோ அவங்கெல்லாம் வந்து ரவுண்டா ஓடின்னு இருக்க மாட்டாங்க கிரவுண்டா. பட் வென் இட் கம்ஸ் டு கிரிக்கெட் ஃபிட்னஸ் அலர்ட்டா இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூல்ல இருந்து வராரு யாருன்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா. கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த அளவுக்கு ஃபிட்டர் இல்லை, பட் மென்டல் ஃபிட்னஸ் இருக்கிறதுனால யூத்துன்னு இருக்காரு. ஸோ கான்டெக்ட்ல சொல்லணும்னா ஐ திங்க் அகர்கர் சேர்மன் ஆஃப் கமிட்டி, அவரும் மும்பையை சேர்ந்தவர். 2007 வேர்ல்ட் கப்ல இந்தியா வின் பண்ணிச்சு. அகர்கரும் டீம்ல இருந்தாரு. ரோஹித்தோட ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் அது 7ல. ஸோ ஐம் கோயிங் பேக் 18 years. ஸோ அந்த பாண்டிங் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கும், ஒரு சீனியர்னு அந்த மரியாதை இருக்கும். அதே மாதிரி ரோஹித்தையும் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காரு. கேப்டனா இருக்குச்சு நிறைய டேக்கன ஒரு மாதிரி கலெக்டிவ் கால் இருக்கும், நிறைய கான்ஃபரன்ஸ் கால், கலெக்டிவ் கால், ஒரு 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 இஷ்யூல நிறைய பேசி தேவோட கமிங் டு கன்க்ளூஷன். ஸோ அந்த மாதிரி கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து ஹி இஸ் அ குட் ஓல்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் அகர்கர். ஸோ அகர்கர் வந்து மேபி இல் ஹேவ் அ ஹானஸ்ட் கான்வர்சேஷன் வித் ரோஹித், என்ன எப்படி ஃபீலிங் இருக்குது. அதுக்கு அப்பாற்பட்டு வாட் எவர் ரோஹித் சேஸ், இப்போ மேட்ச் வரப்போகுது இல்லையா, இப்போ நிறைய மேட்ச் வரப்போகுது. இப்போ உங்களுக்கு இந்தியாவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு மினிட்டாகோ ஆஸ்திரேலியாவில் மேட்ச் வரப்போகுது. ஸோ அந்த கான்டெக்ட்ல எப்படி அவர் ஃபேர் பண்ண போறாரு, ரோஹித் வில் பி த பெஸ்ட் ஜட்ஜுங்க.
ஒரு பிளேயருக்கு டைம் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த பிளேயருக்கு கண்டிப்பா தெரியும். ஹேண்ட் அண்ட் ஹார்ட் வச்சு மனசாட்சிக்கு விரோதமா யோசிக்கலன்னா அவருக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பா. ஸோ எப்படி டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ணாரோ இந்த வாட்டி கொஞ்சம் ப்ராபப்ளி டைம் கூட இருக்குது. அந்த மாதிரி ஹிடனா சடனா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் 18 months டு கோ ஃபார் ஒன் டே வேர்ல்ட் கப். ஸோ சவுத் ஆப்பிரிக்கால early 27ல. ஸோ அந்த கான்டெக்ட்ல ஐ திங்க் ஹீ வில் டேக் அ ஹானஸ்ட் கால் தான் நினைக்கிறேன். பட் அகர் கரெக்டா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்ல இப்ப பிசிசிஐ சார்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டொமஸ்டிக், அதாவது விஜய் ஹசாரே டோர்னமெண்ட் வந்து அவங்க ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இம்ப்ளிசிட் தான் இல்லையா? இவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷம் முன்னாடி விஜய் ஹசாரேன்னு எடுத்து பாத்தீங்கன்னா கோலி ஏதோ 10ல இது ஆடி இருக்காரு, 2010ல 15 years ago. இவர் வந்து 7 years ago ஏதோ ஆடி இருக்காரு மும்பைக்கு. ஸோ அந்த கான்டெக்ட்ல பேட் கேலண்டர், இவங்க 3 பேர் ஐபிஎல் ரெகுலர்ஸ் 10-15 வருஷமா, அப்போதாத்துக்கு டெஸ்ட் மேட்ச் ரெகுலர், ஒன் டே ரெகுலர், T20 ரெகுலர். ஸோ அவங்களுக்கு ஷெட்யூல்ல விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. அந்த சமயத்துல தான் விஜய் ஹசாரே மாதிரி இருக்கச்சு ரெஸ்ட் ரிகவர் பண்ணின்னு இருப்பாங்க, டயர்டா இருப்பாங்க, இல்ல இந்தியாவே பேரலா மேட்ச் ஆடின்னு இருப்பாங்க. ஸோ அந்த கான்டெக்ட்ல ஸோ அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டலாம். தவிர பெரிய பிளேயர் இந்த காலத்துல ஆடுறது இல்ல. பழைய காலத்துல கவாஸ்கர் ஆடினாரு, சாஸ்திரி ஆடினாரு, கபில் தேவ் ஆடினாருன்னு அது வந்து அப்படி ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சு அதை கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ற மாதிரி இல்ல. அது ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ் மாதிரி ஆயிடுது. ஏன்னா இந்த காலத்துல 4 ஐபிஎல் சேர்த்து பாத்தீங்கன்னா தே பிளேயிங் சோ மெனி கேம்ஸ், டிராவல் கீவல் அப்படி இருக்கு. இந்தியாவுக்கு சாக்கா பிளாக் கேலண்டர் இருக்குது. ஸோ புட்டிங் ஆல் தட் இன்டு ஒன் சைடு, ரோஹித் சர்மாவோட ஃபிட்னஸ் எப்படி இருக்க போகுது? அவர் வேற லேட்லி சாம்பியன்ஸ்க்கு அப்புறம் கிரிக்கெட்டே ஆடல. அப்புறம் ஐபிஎல் ஆடினாரு, ஓகே மும்பை குவாலிஃபை ஆகல, அதெல்லாம் அவ்வளோ ஸ்பெக்டாகுலர் ரிட்டர்ன்ஸ் இல்லை அவருக்கு. ஓகே அந்த மாதிரி கான்டெக்ட்ல அவர் ரீஃப்ளெக்ஸஸ் எப்படி இருக்குது, அவர் ஹிட்டிங் ஃபார்ம் எப்படி இருக்குது, அப்கோர்ஸ் மென்டல் ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டு ஆட போறாரு, பிசிக்கலா எப்படி இருக்க போறாரு, வெதர் இஸ் அப் ஃபார் இட். அதுக்கும் இந்தியன் சக்சஸையும் இவோட என்ஜாய்டு அண்ட் எம்ப்ரேஸ்டு. ஓவல்ல பார்த்தோம் அவரை, ஜெய்ஸ்வாலியோ, சுதர்ஷனியோ, ரிஷப் பந்த் மாதிரி கேரக்டர்ஸ் ரெட் ஹாட்டா அப் அண்ட் கமிங், ரியலி ரெட் ஹாட், ரெடி டு ஃபயர் மாதிரி 2020 டெஸ்ட்டுக்கு அடாப்ட் பண்ற கேரக்டர்ஸ் ஒன் டேக்கே அடாப்ட் பண்ண மாட்டாங்க, லாங்கர் ஃபார்மேட். ஸோ அந்த கான்டெக்ட்ல அவருக்கு மனசாட்சி ஒத்துக்குமா இந்த மாதிரி பிளேயர்ஸை உட்காத்தி வச்சு தான் வந்து அந்த இடத்த எடுத்துக்கணும்னு ஒத்துக்குமா? பீங் அ கேப்டன், சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ண கேப்டன்னால டெஃபினட்டா ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ப்ராபப்ளி டைம் மே ஆல்சோ பி ரைப். ப்ராபப்ளி அவர் வே அப் பண்ணிட்டு, ஐ டோன்ட் நோ வாட் கோயிங் த்ரூ இஸ் மைண்ட், ஐ கேன் ஒன்லி ஜஸ்ட் கெஸ். He can probably test cricket விட்டா மாதிரி he can probably even say to himself or look at the mirror and say 18 months இருக்குது, so maybe it's a good time to go ன்னு சொல்லிட்டு போறது கூட ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் ரோஹித் பொறுத்தவரைக்கும். இப்போ எப்படி சொல்றதுன்னா, அடுத்த 18 செஞ்சுரிஸுமே அடிச்சு ஒரு சமன் செய்யப்படுவார், அதாவது சச்சின் சாதனையை சமன் செஞ்சிருவார் அப்படின்லாம் வந்து பேச்சு போயிட்டு இருந்துச்சு. இப்ப கோலினால இப்ப கோலிக்கு இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்றதோ பண்றதோ வந்துட்டு ஒரு கேள்விக்குறியா தானே சார் இருக்கு. ஏன்னா ரன் மஷின் நிறைய சாதனைகளை முறியடிப்பார், இப்படி எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டவருக்கு இப்போ எல்லாமே வந்து ஒரு டவுன் கிரேடா போயிட்டு இருக்குல்ல சார்? இல்ல ரெண்டு பேரும் அஃப்கோர்ஸ் சாம்பியன்ஸ் ஸ்பெக்டாகுலர் ஆடி இருக்காங்க. ஜஸ்ட் தட் நமக்கு வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் மாதிரி இருக்குது எல்லாருக்கும் ஜென்ரலா பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஐபிஎல், அதுக்கப்புறம் இங்கிலாந்து டூர், எல்லாரும் வந்து மெமரி வந்து ஒரு மாதிரி மறைச்சிச்சுன்னு சொல்லலாம், பேக் பர்னருக்கு அமுச்சிடுச்சு. ஏன்னா இவ்வளவு ரீசெண்ட் பாஸ்ட்ல இவ்வளவு நல்லா கிரிக்கெட் ஆடினதுனால நமக்கு அந்த அளவுக்கு T20 கேம்ஸ் ஜென்ரலா உங்களுக்கு பிரசித்தமா டாப் ஆஃப் த மைண்ட்ல உங்களுக்கு நிக்கிறது இல்லை. T20 இன்னிங்ஸோ ஒரு ஸ்பெக்டாகுலர் பர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா யூல் பி ஸ்ட்ரகிளிங். வெரஸ் டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்த மாதிரி ஸ்பெக்டாகுலர் பர்ஃபார்மன்ஸ் வருஷக்கணக்கான கூட அனில் கும்ப்ளேவோட போலிங்கோ, டெண்டுல்கர் பேட்டிங்கோ, திராவிடோட பேட்டிங், இல்ல கங்குலியோ, கபில் தேவோ, பழைய காலத்து கவாஸ்கரோ, விஸ்வநாத்தோ எல்லாம் பிரசித்தமா ஃபாலோவர்ஸ், லாயல் ஹானஸ்ட் சின்சியர் ஃபாலோவர்ஸ்க்கு ரீகவுண்ட் பண்ணி அவன் நாஸ்டால்ஜியால இண்டல்ஜ் பண்றான்னா அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குது. ஸோ அந்த கான்டெக்ட்ல எல்லாம் மறந்துடுவோம். தவிர இவங்க ரெண்டு பேருமே குவாலிட்டி பிளேயர்ஸ் தாங்க, அதை பத்தி சந்தேகமே இல்லை. ஜஸ்ட் தட் இப்போ டீம்ல இருக்கிற அபண்டன்ட் ரிசோர்சஸை உக்காத்தி வச்சு தேய வைக்க போறீங்களா, அவங்க துரு பிடிக்க போறாங்களா? இதே டீமை வச்சுட்டு இன்னும் 18 months இருக்கிறதுனால நெக்ஸ்ட் இயர்ல ஏதாவது சிக்கல் இருந்தது, அவங்களுக்கு ஃபார்ம் வந்து சிக்கலா இருக்கு, இன்னும் 1 year ஓல்டர்ல இன்னும் கொஞ்சம் ரீஃப்ளெக்சஸ் ஸ்லோ ஆகி அவங்களுக்கு ஃபார்ம் வந்து ரெட் ஹாட்டா இல்லாத சமயத்துல, அந்த சமயத்துல லாஸ்ட் 6 months to go 8 months to go இருக்கச்ச நிறைய நீங்க சொன்ன மாதிரி நிறைய கேம்ஸும் ஷெட்யூல் பண்ணாத இந்தியன் போர்டு வேர்ல்ட் கப் முன்னாடி. ஸோ அந்த சமயத்துல எப்படி திடீர்னு கேமை ஷெட்யூல் பண்ண முடியும்? இல்லைன்னா ஒரு பிளேயரை வந்து லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துன்னு வந்து அவனுக்கு வந்து வேர்ல்ட் கப் முன்னாடி அவனை வந்து ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் மாதிரி அவனை ட்ரையல் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஹை ஆக்டேன் அக்கேஷனுக்கு இந்த மாதிரி சிக்கல்லாம் தான் அவங்களுக்கு மனசுல ஓடிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கமிட்டிக்கும் அப்கோர்ஸ் பிரின்சிபலி அகர்கர், கம்பீர் வித் த பிளேயர்ஸ் நினைக்கிறேன்.
ஓகே சார், இப்போ விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த டாபிக்கே விட்டுருவோம். பட் ஆனா இந்த கௌதம் கம்பீர் அண்ட் அஜித் அகர்கர்ங்கிற காம்போ அவங்க நினைச்சா ஒருத்தவங்களை டப்புன்னு கொண்டு வராங்க, நினைச்சா ஒருத்தவங்களை டப்புன்னு கிள்ளி தூக்கி போட்டுறாங்க. பட் இது ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார்? நம்மள்ட்ட ரிசோர்ஸ்ங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. இல்லங்க, கேப்டன் கன்சல்ட் பண்ணாம டெஃபினட்டா பண்ண மாட்டாங்க. டெஃபினட்டா அதெல்லாம் நம்மகிட்ட வந்து அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கோ நம்மகிட்ட வந்து பிரைவியா இருக்கிற கான்வர்சேஷன் தே ஓன்ட் ஷேர் இந்த பிகர் பிக்சர், தே ஓன்ட் ஷேர் பிகாஸ் தேல் பி வெரி வெரி ஹானஸ்ட் அண்ட் தேர் ஆல் சீசன் பிளேயர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் இப்போ சுப்மன் கில் வந்திருக்கிறதுனால ப்ராப்ளி அவர் ரிலேட்டிவ்லி லெசர் சே இருக்கும். பட் இந்த இம்பாக்ட்ஃபுல் இங்கிலீஷ் டூருக்கு அப்புறம் 754 ரன்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் அவரும் வந்து ரியலி ஹார்டா இட் இஸ் கோயிங் டு பி மை டீம் அப்படின்ற மாதிரி ஐ எம் கோயிங் டு பி ரெஸ்பான்சிபிள், ஆன்சரபிள், இட்ஸ் மை டீம், நான் ஆடுற பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் எப்படி ஆடணும்னு எனக்கு தெரியும் மனசுல. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் தே வில் ஃபிட் த பில் அப்படின்ற மாதிரி அவரும் டிசைசிவா இருக்க போறாரு. ஏர்லியர் கேப்டன்ஸ் மாதிரி இனிஷியல் ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த கேப்டனுமே கொஞ்சம் அகலக்கால் வைக்க மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் தே கெட் சக்சஸ் அந்த அதோட வர ஃபியூவல் பண்ற growth-ஓட தான் தே வில் கெட் மோர் கான்ஃபிடன்ஸ். எல்லா கேப்டன்ஸுமே அப்படிதான். ஸோ அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா அகர்கர் கம்பீருக்கும் ஒரு ரோட் மேப் இருக்கும் தவிர கேப்டன் இன்சிஸ்ட் பண்ணி நீங்க இந்த பிளேயர் எனக்கு ஓணும் கண்டினியூட் ரன் கொடுங்கன்னா ஸோ அப்படி அந்த பிளேயரை வந்து அப்படி விட்டுற மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் இந்த ட்ரையோக்கு தான் அங்கே ஒரு ரோல் இருக்குது. இப்போ ஏன்னா கில் வந்து ரிலேட்டிவ்லி யங் அண்ட் நியூ ஃப்ரெஷ் ஃபேஸ்டா இருக்காருன்றதுனால மச் அக்ளைம்டு பிளேயர் இல்லாததுனால ப்ரீ இங்கிலாந்து டூர் நம்ம அந்த மாதிரி இன்ஃபர் பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன். கில் வந்து கேப்டனா இருக்காரு, அதே போல ஹெட் கோச்சா கௌதம் கம்பீர் இருக்காங்க, அதே போல செலக்ஷன் கமிட்டி சேர்மனா அஜித் அகர்கர் இருக்காங்க. இந்த 3 பேரோட காம்போல தான் வந்து இது எல்லாமே முடிவு செய்யப்படும் அப்படின்னு எல்லாருமே இப்படிதானே முடிவு செய்யப்படும். ஒரு டீமா நடக்கும் நினைக்கிறேன். ஆமா, அப்படிதான் நடக்கும். அப்கோர்ஸ் டூர்னு போயிட்டீங்கன்னா கேப்டன் தான் பிளேயிங் ஷீட், அவரும் மேனேஜரும் கோச் தான் எழுத போறாங்க. டெஃபினட்டா கம்பீரும் இந்த கான்டெக்ட், சுப்மன் கில் அவே சீரீஸ்ல, ஹோம் சீரீஸ்ல அகர்கர் இருக்க போறாரு. சம்டைம்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா அவே சீரீஸ்லயும் டிராவலிங் செலக்டர்னு 1 or 2 செலக்டர்ஸ் போறாங்க. 5 மேட்சுக்கு அந்த 5 செலக்டர்ஸும் மாத்தி போய்க்கிறாங்க, டிஃப்ரெண்ட் வென்யூஸ்க்கு போறாங்க. ஆஸ்திரேலியாவில் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கிலாந்துலயும் போயிருப்பாங்களா இருக்கும், நமக்கு தெரியல எக்ஸாக்டா. ஸோ பட் இவங்களோட கால் தான் இருக்கும். டெஃபினட்டா வந்து ஒரு 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 கம்யூனிகேஷன் லைன்ஸ் ஓப்பனா இருக்குங்க, ரெட் ஹாட் லைன்ஸ் ஓப்பனா இருக்கும் யாருக்கு, கேப்டனுக்கும் சேர்மனுக்கும் அதே மாதிரி செலக்டர்ஸ்க்கும். டெஃபினெட்லி தே ஹேவ் a real open chat. அவங்க ப்ரொவைடட் they have the bigger picture in mind, larger interest of Indian cricket னா இருக்கச்ச எந்த பிளேயருக்கு எவ்வளவு லாங்கர் ரோப் கொடுக்கணும், யாரு ஃபியூச்சர்ல யாருக்கு அந்த அந்த அப்வர்ட் சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பொட்டென்ஷியல் இருக்குது, யாருக்கு வந்து ரிலேட்டிவ்லி ஓல்டரு, எந்த ஃபார்மேட்டுக்கு யார் வந்து ரெட் ஹாட்டா இருக்காங்க இல்லைன்றதை டெஃபினட்டா டிஸ்கஸ் பண்ணி தான் எடுக்க போறாங்க. இது ஒரு மாதிரி சென்சிட்டிவ், அல்ட்ரா சென்சிட்டிவ் டாபிக். ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் வேர்ல்ட் பீட்டர்ஸ்னால, அது 18 months இருக்கிறதுனால இப்போ கிரிக்கெட்டும் இல்லாததுனால நிறைய ஸ்பெகுலேஷன் இருக்குது. பட் ஹேவிங் செட் தட் பாதி பேர் ஆஸ்திரேலியன் சீரீஸ் அவங்களுக்கு ஃபேர்வெல் மேட்ச்னே முடிவு பண்ணிட்டாங்க சார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த கடைசி क्वेश्चन முடிச்சுக்கலாம். எல்லாருமே பண்டிட்ஸ் மாதிரி பேசின்னு இருக்க வேண்டியதானே. அவங்க இஷ்டத்துக்கு மனசுல இருக்க ஒப்பீனியன்ன்றது எல்லாருக்கும் they have an opinion, whether they are backed by facts எந்த அளவுக்கு சோர்சஸ்னு போடுறான் தவிர என்ன சோர்ஸ் யாருன்றது யாருமே டைவல்ஜ் பண்றது இல்ல. பட் இது நான் சொன்ன மாதிரி நிறைய மேட்சஸ் இல்ல, இந்த 1 month லல் இருக்குது, ஏசியா கப் முன்னாடி லல் இருக்கு, அப்கோர்ஸ் T20 தான் நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் இருக்கு. T20ல இவங்க பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் they have called it quits. வெஸ்ட் இண்டீஸ், US 2024ல அஸ்வினும் ஜடேஜா எல்லாம் இல்லாததுனால ஸோ இப்போ T20 வேர்ல்ட் கப் வருது. ஸோ இவங்க எல்லாமும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன ஒன் டே தான் டெஸ்ட்லயும் இல்லை. ஸோ டெஸ்ட்லயும் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் ஆல் ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர். பட் 18 months டு கோனா விராட் கோலி மாதிரி எப்படி ஹானஸ்டா சின்சியரா ஒரு கால் எடுத்தாங்களோ இங்கிலாந்து டூர் முன்னாடி, டூர் முடிச்சோடனே எடுக்கல. ஆஸ்திரேலியா டூர்லயே ஒரு மாதிரி புவர் ரிட்டர்ன்ஸ் தான் 2 பேருக்கு. விராட்க்கு ஒரு 100, ரோஹித் ஒரு கேம் ஆடல, கேவ் அப் த கேப்டன்சி, பும்ரா லீட் பண்ணாங்க லாஸ்ட் கேம்ல. ஸோ அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா அப்பவே அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தது. ஓகே, ஐபிஎல்கெல்லாம் அப்புறம் சாம்பியன்ஸ் அடிச்சுட்டு முடிச்சுட்டு they called it on the eve of the English tour, they called it around early May or something like that. ஸோ அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 18 month விண்டோ இருக்குது. ஸோ they will test அவங்களுக்கு, they'll be honest to themselves, they look in the mirror, எது சின்சியர் கால் in the bigger picture. 18 months is a long time. பட் ஃபிட்னஸ் ஆல்சோ 18 months ஓல்டரும் ஆயிடுவாங்க. ஸோ அந்த கான்டெக்ட்ல ஐ திங்க் they'll take a honest call. பர்சனலி ஸ்பீக்கிங் இட்ஸ் நாட் அ பேட் டைம் டு கோங்க 2 பேருமே. பிகாஸ் நிறைய ஷெட்யூலும் பண்ணல, ஒன் டே கிரிக்கெட்டும் ஷெட்யூல் பண்ணல. வெதர் தே கேன் கம் டவுன், அவங்க யாருக்கும் ப்ரூவ் பண்ணி விஜய் ஹசாரேல 200 300 அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ப்ரூவன் பெடிகிரி பிளேயர்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து
சின்ன பசங்க ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் சொல்ற மாதிரி பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு. அவங்க வந்து அவங்க மனசாட்சிக்கு விரோதமா இல்லாம எப்படி டிசிஷன் எடுக்க போறாங்கன்றத முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். சரி சார், இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நம்ம அடுத்த ஒரு நிகழ்வுல சந்திப்போம். நன்றி சார். தேங்க்யூ சந்தோஷ்.